தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். முந்தா நாள் தான் தந்தி பேப்பரில் காங்கிரஸோட விஜய் பேசுது பேனர் போட்டான். இன்றைக்கி என்ன போட்டிருக்கான், அதிமுகவோட காங்கிரஸ் பேசுது. இப்போ இது எல்லாமே பிளான்டடாக தான் இருக்குமோன்னு தோணுது. 48 மணி 2 நாளில் என்ன சேஞ்ச் ஆகும்? அவ்வளோ பெரிய பத்திரிக்கை, தமிழ்நாட்டோட நம்பர் 1 பத்திரிக்கை. ஜேர்னலிஸ்டோட வேலை வந்து இன்ஃபர்மேஷனை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது, அஜெண்டா செட் பண்ணுறது இல்லை. எவன் கூட போனால் உனக்கு நான் வந்தது என்ன ஆதாரத்தில் நீ எழுதுற? நாங்கள் விஜயோட போகணுன்றது காங்கிரஸ் யங் எம்பிஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க, விஜயோட போகணும். ஏன்னா திமுக ஆட்சியில் இவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஏங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் வாரிசு அரசியல் இல்லை? பிஜேபிக்கும் பெரிய அளவில் ஏன் இல்லை? கொள்கை ரீதியாக இயங்குகிற கட்சிகளில் வாரிசு அரசியல் வராது. அந்த கொள்கை மட்டமான கொள்கையாக இல்லை. மக்கள் பணத்தை தான் கொள்ளடிக்கணும்னு வர கட்சிகளில் எல்லா கட்சியும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். வாரிசு அரசியல் என்பது தவிர்க்க முடியாது. ஸ்கூல் பசங்க பண்ணுறது, காலேஜ் பசங்க பண்ணுறதுல அதாவது அண்டர் ஏஜ் கேர்ள்ஸை லவ் பண்ணுற பசங்க. இப்போ இந்த செய்தியை மீடியா வெளியிடுற முறையை பார்த்து இத்தகைய கொலைகள் பெருகும். அதுக்கு பேர் காப்பி கேட் கில்லிங்ஸ் தான். ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். அதிமுக தாவேகா கூட்டணி ஏற்கனவே இல்லைங்கிற மாதிரி விஜய் ஒரு ஓப்பனாகவே அன்றைக்கி பொதுக்குழுலையும் முன்னக்கூட்டியும் சொல்ல நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டார். அன்றைக்கே எடப்பாடியினுடைய கதவுகள் சாத்தப்பட்டது அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு. ஒரு பக்கம் காங்கிரஸோட தாவேகா கூட்டணி போகுமாங்கிற விவாதங்களும் நிறையா நடந்துட்டு இருந்துச்சு. இதற்கு மத்தியில் விஜயும் தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஊடகங்கள்லையும் செய்தித்தாள்களையும் தகவல் வந்துருக்கு சார். எப்படி பார்க்குறேன்? தந்தியில் வந்திருக்கு சார். 4 நாளாக இது ஓடுது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் காங்கிரஸும் விஜயோட பேசுனாங்க. திங்கட்கிழமை காலையில் தந்தி பேப்பரில் பேனர் நியூஸ் வந்தது, காங்கிரஸோட விஜய் பேசுகிறாங்கன்னு. செவ்வாய்க்கிழமை தினமலரில் விஜயும் காங்கிரஸும் பேசுகிறாங்கன்னு வந்தது. தந்தி பேப்பரில் இன்றைக்கி அதிமுகவும் விஜயும் பேசுகிறாங்கன்னு வருது. முந்தா நாள் தான் தந்தி பேப்பரில் காங்கிரஸோட விஜய் பேசுதுன்னு பேனர் போட்டான். இன்றைக்கி என்ன போட்டிருக்கான், அதிமுகவோட காங்கிரஸ் பேசுதுன்னு. இப்போ இது எல்லாமே பிளான்டடாக தான் இருக்குமோன்னு தோணுது. 48 மணி 2 நாளில் என்ன சேஞ்ச் ஆகும்? அவ்வளோ பெரிய பத்திரிக்கை, தமிழ்நாட்டோட நம்பர் 1 பத்திரிக்கை. திங்கட்கிழமை காலையில் என்ன பேனர் போடுறீங்க, விஜயும் காங்கிரஸும் பேசுது. பேனர் போடுறாங்க, கரெக்டாக பேனர் போடுறீங்க. செவ்வாய்க்கிழமை விட்டு புதன்கிழமை என்ன பண்ணுறீங்க, விஜயும் அதிமுகவும் பேசுதுன்றீங்க. இதில் எது உண்மை? ஒரு நிலைப்பாடு மாறுறதுக்கு குறைஞ்சது ஒரு வாரமாவது ஆகணும். 2 நாளைக்குள்ளேயே மாறுதுன்னா அப்போ எல்லாம் பொய்ன்னு அர்த்தமா? இத்தகைய செய்திகளை எதன் அடிப்படையில் இவர்கள் வெளியிடுகிறார்கள்? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வெளியிடுகிறார்கள்? சிடி நிர்மல்குமார் நாங்கள் பேசவே இல்லைன்றாரு. ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, அதிமுக ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்கன்றது அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னால் கூட உதயகுமார், ஆர்பி உதயகுமார் மறுபடியும் பேசுவாங்க. என்ன தான், ஏன் உங்களுக்கு இவ்வளோ தூரம் டெஸ்பரேட்னஸ் இருக்குன்னு தான் புரியல. ஆகவே இது விஜய் அதிமுகவோட பேசுகிறாருன்றதும் விஜய் காங்கிரஸோட பேசுகிறான்றதும் இதெல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படுகிற செய்திகள். அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்றவர் விஜயோட பேசினதா ஒரு தகவல். இந்த நியூஸ் அவர் தான் எல்லா மீடியாலையும் லீக் பண்ணுறாரு, பிளான்ட் பண்ணுறாரு. ஏன்னா ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற அவர் சொல்லிக்கிறாரு. அவர் சொன்னாலும் டிசிஷன் கேசி வேணுகோபாலுங்க. கேசி வேணுகோபாலுக்கு தெரியாமல் இதெல்லாம் எதுவுமே நடக்காது. ஜெனரல் செக்ரட்டரி தெரியாமல் விட்டு அவங்க விஜயோட போவாங்க. பைக்கமா நாங்கள் காங்கிரஸ் தனியாக வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. பண்ணுறதுக்கு முடிவு எடுக்க மாட்டாங்க. விடாது, திமுகவும் காங்கிரஸை விடாது. அதனால் இது எல்லாமே பிளான்டடு. இன்றைக்கி காலையில் தினத்தந்தியில் வந்திருப்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் தான் இன்றைக்கி புதன்கிழமை, திங்கக்கிழமை பேப்பரில் பேனரு விஜயும் காங்கிரஸும் பேசுகிறாங்க. ஒரு நாள் விட்டு புதன்கிழமை, அடுத்த நாள் அதிமுகவும் விஜயும் பேசுகிறேன். இது 2ல் ஏதாவது உண்மையாக இருக்க முடியும்? ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். இந்த அலைன்ஸ் சேர்ந்தால் 99% விஜய் நிற்கக்கூடிய தொகுதியெல்லாம் ஜெயிச்சிருவார். அதிமுக, பிஜேபி, தாவேகா அப்படிங்கிறதையும் அதனால் விஜய் அதை பேஸ் பண்ணுறாரு. கரூர் கேஸ்லேருந்து நிறையா விஷயங்களை விஜய் மனசில் வைத்து தான் அதிமுக அலைன்ஸ் போனால் சேஃப் ஜோன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாருங்கிறது அப்படின்னு எழுதுகிறாங்க. எந்த அடிப்படையில் தந்தி பேப்பர் அதை எழுதுது? உன்ட்ட என்ன இருக்குது ஆதாரம்னாக்க? நீங்கள் தானே எழுதுனீங்க அதிமுக காங்கிரஸும் விஜயும் போகுதுன்னு. திங்கக்கிழமை காலையில் பேனரு காங்கிரஸும் விஜயும், புதன்கிழமை நியூஸு, பெரிய நியூஸு, 8 கால நியூஸு விஜயும் அதிமுக. இது 2ல் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். ஊடகங்கள் ஒரு அஜெண்டாவோட செயல்பட ஆரம்பிக்குதுன்னா அது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தது காங்கிரஸ் விஜய் கூட்டணி வருதுன்ற துணியில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை எழுதுது. இந்தியாவின் நம்பர் 1 ஊடகத்து பேப்பருக்கு ஏன் இந்த தடுமாற்றம்?
எதுக்கு உனக்கு இவ்வளோ தூரம் உனக்கு என்ன இதில் லாபம்? நான் கேட்குறேன். ஜேர்னலிஸ்டோட வேலை வந்து இன்ஃபர்மேஷனை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது, அஜெண்டா செட் பண்ணுறது இல்லை. எவன் கூட போனால் உனக்கு என்ன வந்தது? என்ன ஆதாரத்தில் நீ எழுதுற? நான் கேட்குறேன். பிரவீன் சக்கரவர்த்தி எத்தகைய நபர்ன்றது தெரியும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கதையை அவர் தான் முடித்தார். 30 செகண்ட் வீடியோவை லீக் பண்ணி நல்லா கொடி கட்டி பறந்துட்டு இருந்த மனுஷன் இன்றைக்கி இருந்த இடம் தெரியாமல் போனது காரணம் பிரவீன் சக்கரவர்த்தி. இதுதான் பிரவீன் சக்கரவர்த்தியோட லட்சணம், வரலாறு, அடையாளம், பின்புலம். பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாரு விஜயோட. நான் பிரவீன் சக்கரவர்த்தி தரப்புலேருந்து லீக் பண்ணுற நியூஸை நம்பி நீங்கள்லாம் நியூஸ் போடுறீங்கன்னா அப்புறம் இவ்வளோ பெரிய பேப்பரில் நீங்கள் இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நியாயம்? நான் கேட்குறேன். இது வந்து ஒரு அன்எத்திக்கல் ஜேர்னலிசம் இல்லையா? நீங்கள் போடுறீங்க, அடுத்த நாள் வந்து அவன் தந்தி பேப்பர் பேனர் போடுறான், 2 நாள் பொறுத்து அவனே வந்து ஏடிஎம்கேவோட பேசும். ஒரு வாரத்துக்கும் உட்பட்ட குறுகிய காலத்துக்குள்ளே இந்த பல்ட்டி மேலே பல்ட்டி அடித்தா என்ன அர்த்தம்? இது இப்படி ஒரு செய்தி எலெக்ஷன் டைமில் இப்படிப்பட்ட செய்திகள் வரதான் செய்யும், நான் மறுக்கல. ஆனால் ஒரு பச்சை பொய்யை, ஆதாரமே இல்லாத ஜம்மு காலத்தை வடிகட்டின பொய்யை, எந்த ஆதாரமும் இல்லாத பொய்யை நீ எப்படி வந்து போடுவேன்? இன்னும் விஜய் வெளியில் எங்கேயும் கலந்துக்கிறவும் இல்லை, அவர் கட்சி ஆர்ப்பாட்டத்திலே அவர் கலந்துக்கிறவே இல்லை. அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வேறு ஒரு இதுலேயும் போயிட்டுருக்கு. இன்னமும் கூட்டணிக்கான மூவ்மெண்ட்டில் இருக்காங்களாங்கிறதே எங்கேயுமே வந்துட்டு வெளிப்படுற மாதிரியும் தெரியலை. ஆனால் இந்த செய்தி வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணுது. அதான் திட்டமிட்டு பரப்புகிறாங்க. ஊடகங்களும் வந்து தங்களுடைய முகத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். திமுக அடங்கி போகிறதாக கருதப்பட்ட ஊடகங்கள் மெல்ல மெல்ல தங்களுடைய சுயரூபத்தை காட்டுகிறார்கள். தை பிறந்தா வழி பிறக்கும். புது வருஷம் பிறந்த பிறகு பார்க்கணும் இன்னும் என்னென்னலாம் மீடியா செய்ய போகுது அப்படின்றது. பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன அதே விஷயத்த ஜோதிமணியும் பேசியிருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து விஜயோட நாங்கள் பேசலை, விஜயே வந்து எங்கள்கிட்ட பேசியிருக்காரு, ராகுல் காந்திகிட்ட சீட் விஷயமா முன்னாடியே பேசியிருக்காரு அப்படின்னு ஜோதிமணி வந்து பேசுகிறாங்க. அதனால் எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை, விஜயோட பேசுகிறேன், விஜய் நாங்கள் ஒன்றும் அவுட் ஆஃபாக பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கல, சரி. அலையன்ஸ் போவீங்களா? 2010 ஒரு காங்கிரஸில் சேர விரும்பினாருன்றீங்க, அது இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்து? 2010 விஜய் வந்து காங்கிரஸில் சேரத்துக்கு விரும்பினாருன்னு இப்போ பேச வேண்டிய அவசியம் ஜோதிமணிக்கு என்ன வந்தது? திமுகவை கழட்டி விட்டுட்டு விஜயோட போகணுன்றது உங்களோட ஆசைன்றதை விட என்னென்னா இதை காரணமாக காமிச்சு திமுக கிட்ட கூட சீட்டு வாங்கணும், ஒரு செக் வைக்கிற மாதிரி நினச்சிக்கிறேன். செக் வைக்கிற மாதிரி தான். தனியாக நின்னா காங்கிரஸ் எவ்வளோ வாங்கும்? சைபர் வாங்கும். தனியாக நின்னா காங்கிரஸ் சைபர், திமுக 70 சீட்டு வாங்கும். இப்போ நீங்கள் வந்து அவரை வந்து இப்போ காங்கிரஸில் சேர விரும்பினார், நாங்கள் ஒன்றும் ஒரு அந்நியமாக கருதலாம், என்ன சொல்ல வரீங்க? அதில் கைட்டு விட்டுட்டு போங்க, திமுக கைட்டு விட்டு விஜயோட போங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் இங்கே தண்ணி குடிச்சிக்கினாலும், எத்தனை குட்டிக்காரனும் போட்டிக்கினாலும், இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பிஸ், யங் எம்பிஸ், அவங்க பண்ணுற வேலை தான் இது. விஜயோட போகணுன்றது காங்கிரஸ் எம்பிஸ், யங் எம்பிஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க, விஜயோட போகணும். ஏன்னா திமுக ஆட்சியில் இவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் எதுவும் நடக்க மாட்டேங்குது. காங்கிரஸ் எம்எல்ஏ சொன்னால் நடக்கிறது, காங்கிரஸ் எம்பி சொன்னால் ஒரு மந்திரி கேட்க மாட்டேன்றாங்க. அதனால தான் வந்து அவங்க இந்த மாதிரியான பேச்சை பேசுகிறாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், 1 மாத காலத்திற்கு முன்பு மக்களவை எம்பிஸ் 10 பேர் அழைச்சி ஸ்டாலின் பேசினார். காங்கிரஸ் எம்பிஸ் அழைச்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போ தங்களுடைய குறைகளை அவர்கள் பட்டியலிட்டார்கள். நான் அமைச்சர்களிடம் சொல்லி ஆவணம் செய்வதாக, ஏன்னா தொகுதி நலன் சார்ந்து அமைச்சர்களை அணுகும் பொழுது அவர்கள் யாருமே தங்களை கண்டுகொள்வதில்லைன்றது தான் இந்த எம்பிஸோட வருத்தமாக இருக்குது. அது நியாயமான வருத்தம். முதலமைச்சரை சந்தித்து அதை பேசி இந்த ஹாட் பார்னிங் இருக்குன்றது முதலமைச்சருக்கு தெரிஞ்சதான் அவரும் அழைச்சி பேசினார். அதுக்கு பிறகு அது பெருசாக நிலைமை சீரடைஞ்சதாக தெரியல. அந்த கோபத்தில் தான் இப்போ ஜோதிமணி மாதிரியானவர்கள் விஜய் வந்து 2010 திமுகவில் சேர விரும்பினாருன்ற. போங்க 2025 26 போய் தான் பாருங்களேன், சைபர் சீட் வாங்குவீங்க. கார்த்திக் சிதம்பரமும் 2024 விஜய் பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுவார் அரசியலில் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அதை நான் சொன்னேன்னா அதுக்கு அர்த்தம் வேறு, நீங்கள் சொன்னீங்கன்னா அர்த்தம் வேறு, அதை இவர் சொல்கிறாருன்னா அதுக்கு அர்த்தம் வேறு. அது திமுக அவசியன்ற வேலை. விஜய் மிகப்பெரிய இம்பேக்டை 26 கிரியேட் பண்ணுவார்னு கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறது அரசியல் உள்நோக்கம் கொண்டது, திமுகவை சினமூட்டக்கூடியது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். முழுக்க இது அரசியல். தாங்கள் சொல்கிறத திமுக மந்திரிகள் கேட்க மாட்டேன்றார்கள் என்ற கோபத்தில் காங்கிரஸ் எம்பி சிலர் செய்யக்கூடிய வேலை தான் விஜய்க்கு ஆதரவான ஒரு போக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. விஜயோட காங்கிரஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற செய்தியை தொடர்ந்து மீடியாவில் கசிய விடுறது தான் அதை தக்க வைக்கிறது. இதே ஒரு கட்டத்தில் தான் வந்துட்டு இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி இந்த 6 மாதத்துக்கு ஒரு சீட் பேரிங்காக நடக்கப்படுற ஒரு விஷயமா தான் பார்க்குறீங்க சார். சீட் பேரிங்காக தான் இதுக்கு அதுதான் தம்பி, இது வந்து சீட் ஷேரிங்காக தான், கூடுதல் சீட்டை வாங்குறதுக்காக பண்ணுற நாடகம் அது. 25 சீட்டை 35 சீட்டை அது வாங்கணும், அதுதான் அவங்க பார்க்குறாங்க. அது அஷூராஷன் இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஸ்டாலினும் அதை அகாமடேட் பண்ணிப்பார் தான் எனக்கு தோணுது. அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது அவங்களுக்கு.
முழுக்க முழுக்க கூடுதல் இடங்களை வரும் தேர்தலில் பெறுவதற்கான. பெறுவதற்காக நடத்துகிற நாடகம் தான் இது. மற்றபடி விஜய் மேலே ஒன்றும் இவங்களுக்கு கரிசனமும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது காங்கிரஸ்காரங்களுக்கு. ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத விசிகா பெரிய அளவில் முன்னெடுத்து பேசினாங்க. திருமாவளவனுடைய பழைய வீடியோக்கள்லாம் வெளியே வந்துச்சு. திருமாவளவன் நிறைய இடங்களில் பேசியிருக்காரு, ஆட்சியில் பங்கு இருக்கணும் அப்படிங்கலாம் பேசினாங்க. நேற்று ரவிக்குமார் வந்து ஒரு இடத்துல பேசுகிறப்ப பேட்டியில் வெளிப்படையவே சொல்ல, திமுக தனி பெரும்பான்மையோட ஒரு ஆட்சி அமைக்கும், திமுக கூட்டணி பலம் எல்லாமே திமுக ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு திமுக இன்னைக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு ஆயிருக்குங்கிற மாதிரி ரவிக்குமார் பேசியிருக்காரு. அதுதான் மாற்றி மாற்றி பேசுவாங்க அரசியல்வாதிகள், நாக்கு நரம்பு இல்லாதது. அதிகாரத்தில் பங்கு ஏன் நாங்கள் கேட்கக்கூடாதுன்னெலாம் பேசின திருமாவும் அவருடைய கட்சிக்காரங்களும் இன்றைக்கி அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. இதை தான் வைகோ பேசினார், அவரும் பல்ட்டி அடிக்கிறார். இப்போ வர எலெக்ஷனில் கூட 2 சீட்டு 3 சீட்டு வாங்கணும், அது ஒன்று தான். அதுக்காக இவங்க வந்து காம்படிட்டிவ் சைக்கோ ஃபண்ட்ஸ்னுவாங்க, போட்டி போட்டுக்கிட்டு முகஸ்துதியில் ஈடுபடுவாங்க. ரவி பண்ணுறதும் அதே தான். திமுக அதீதமான பாராட்டு மழையை ஒரு பொழிவது என்பது கூடுதலாக ஒரு 4 சீட்டு வாங்குறதுக்கான அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு எங்கேயும் இவங்க போகவும் முடியாது. எங்கே போவாங்க? திமுக கூட தான் இருந்தாகணும். விசிகா, மதிமுக, 2 கம்யூனிஸ்ட், போகிறதுக்கு வேறு எந்த இடத்துலையும் எங்கேயுமே இடம் கிடையாது. ஒன்று போனால் அண்ணா திமுக போனோம், சீமானோட போக முடியாது. அப்போ திமுக சொல்கிறத கேட்டு தான் இவங்க நடந்தாகணும், அதில் சந்தேகமே கிடையாது. மதிமுகவில் ஏற்கனவே வைகோ வந்துட்டு முன்னாடி பேசின ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்போ அவரும் அதே மாதிரி தான் வந்துட்டு திமுகவுக்கு அதிகமாக வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை பூஸ்ட் பண்ணி பேசுகிற விஷயங்கள் மதிமுகவில் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் மல்லை சேர்த்தியா மதிமுக அவர் என்னெல்லாம் பண்ணாருங்கிறத இப்போ நிறைய ஆதாரங்களை வெளியிடுறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆனால் வைகோ பழைய கதைகளை ஃபுல்லாக பேசிட்டு இருக்காரு. ஜெயலலிதாவோட கூட்டணி போனது, அவர்களோட கூட்டணி போனது, எனக்கு காத்திருந்ததெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. விஜயகாந்திற்கு அவர் செய்தது ஒரு மிகப்பெரிய துரோகம் மக்கள் நல கூட்டணியில் அப்படிங்கிறத மல்லை சேர்த்தியா நிறைய விஷயங்களை உடச்சி பேசிகிட்டு இருக்காரு. வைகோ வந்து ஒரு பெரிய துரோகி வந்து கட்சிக்குள்ளேயே இத்தனை நாள் வச்சிருந்திருக்கேங்கிறத பேசிகிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் நிறைய விஷயங்கள் வெளியில் போயிட்டா எல்லாம் தப்புன்னு தான் பேசணும். மதிமுகலே 35 வருஷம் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து இருந்த மல்லை சத்யா எனக்கு வெளியில் வந்துட்டு சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பது என்பது வேறு, தனிப்பட்ட முறையில் ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்வது என்பது வேறு. அது எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் வரக்கூடியது. அவர்களுக்கு இன்றைக்கி பாவம், அவங்களுக்கு போக்கிடம் இல்லை, அவங்க எங்கேயும் போக முடியல. மல்லை சத்யா, நாஞ்சில் சம்பத்து, மதிமுகலேருந்து வெளியேறியவர்கள் வல்லம் பஷீர், இவங்கெல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்போ இன்றைக்கி வந்து திகைத்து நிற்கிறார்கள். இவர்கள் திமுக தங்களை அரவணைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். வைகோவை சந்தித்து ஸ்டாலினை நீண்ட நேரம் பேசிய பிறகு, ஏன்னா துரை வைகோவுடைய பேச்சுக்கள் ஸ்டாலினுக்கு துன்பத்தை உண்டாக்கியிருந்தது, கோபத்தை உண்டாக்கியிருந்தது. அதன் பிறகு வைகோ அவர்கள் சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு அந்த கோபம் தணிந்தது. முதலமைச்சருடைய அண்ணன் இறந்த பிறகு அங்கே போய் துக்கம் விசாரிச்சு வந்த வைகோ தெளிவாகவே திமுகவை ஆதரித்து எடுத்தார். ஸோ இப்போ மதிமுக திமுக கூட்டணி தொடர்வது உறுதியாகிவிட்டது. அதனால் மதிமுகலேருந்து விலக்கப்பட்டவர்களை, நீக்கப்பட்டவர்களை திமுகவில் சேர்ப்பது என்பது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கடினமானதாக மாறிவிட்டது. திமுக தலைவர் வைகோ போய் சந்திக்காமல் இருந்து தான் இவங்க போயிருப்பாங்க. இவங்க இப்போ வைகோ தான் அவங்களுக்கு முக்கியம், பிரிஞ்சு போனவங்க கிடையாது. இவங்க எந்த விதமான ஒரு ஐடியாவும் கிடையாது. என்ன தான் அரசியல், இப்போ மல்லை சத்யா உள்ளிட்டவர்கள் நாஞ்சில் சம்பத்துக்கு வைகோ உங்களை சேர்த்துக்கல, அதுதான் உங்கள் பிரச்சனை. வேற என்ன உங்களுக்கு கொள்கை முரண்பாடு வைகோவோட வந்தது? குடும்ப அரசியலில் துரை வைகோ எல்லா கட்சியும் தான் இருக்குது, எல்லா கட்சியும் தான் குடும்ப அரசியல். கம்யூனிஸ்டுகளை தவிர பிஜேபி ஓரளவு தவிர மற்ற எல்லா கட்சியுமே குடும்ப அரசியலாக இன்னைக்கு வந்து செதறி சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்குது. கட்சிகளோட பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். இப்போ இது புதுசாக என்னத்தை கண்டுபிடிச்ச மாதிரி அவர் 250 கோடிக்கு பெங்களூர் பங்களா வாங்கட்டும். இப்போ உங்கள் பிரச்சனைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதற்கும் துரை வைகோ செங்கல்பட்டில் 250 கோடி பங்களா வாங்கினதுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் எடுபடுமா? ஆகவே அரசியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு தெளிவான கொள்கை சித்தாந்தம், கொள்கை பிடிப்பு இருந்ததுன்னா சிக்கல் வராது. கொள்கையும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது, தனி மனித துதிப்பாடல். அப்புறம் அந்த தனி மனிதன் வந்து ஒரு கட்டத்தில் யார் தனக்கு விசுவாசமாக இருக்காங்களோ அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டு அவர் தான் வாரிசை தான் கொண்டு வருவார். ஏன்னா இழக்கிறதுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது. ஏங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் வாரிசு அரசியல் இல்லை? பிஜேபிலையும் பெரிய அளவில் ஏன் இல்லை? சின்ன அளவில் இருக்குது பிஜேபி இல்லை, மற்ற கட்சி அளவுக்கு பெரிய அளவில் இல்லை. கொள்கை ரீதியாக இயங்குகிற கட்சிகளில் வாரிசு அரசியல் வராது. அந்த கொள்கை மட்டமான கொள்கையாக இருந்தால், கொள்கையே இல்லாத கட்சியில் மக்கள் பணத்தை தான் கொள்ளடிக்கணும்னு வர கட்சிகளில் எல்லா கட்சியும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். வாரிசு அரசியல் என்பது தவிர்க்க முடியாதது. எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து வைகோ திமுகவிலிருந்து 93 விலக்கப்பட்ட பிறகு, நீக்கப்பட்ட பிறகு, கொலைப்பழி சுமத்தப்பட்ட பிறகு வாரிசு அரசியலை வேறு இருப்பேன்னு எந்த மதிமுகவை தொடங்கினாரோ, இன்றைக்கி அதே மதிமுக வாரிசு அரசியலில் மாட்டி சின்ன பின்னமாகிட்டு இருக்கு. கட்சி ஆரம்பித்து 25 வருடங்கள் கழித்து மகன் வருகிறார் கட்சிக்குள்ளே. 25 ஆண்டுகளாக அப்பாவோட இருந்தவங்களை எல்லாம் அவர் முழுவதுமாக விலக்கி வைக்கிறார். இது உலக இயற்கை, உலகம் பூரா நடக்கிறது. கம்பெனிஸில் நடக்கும், இப்போ அரசியல் கட்சிகள் நடக்குது, அவ்வளோதான்.
ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறின ஒரு பெரிய முதலாளி, நூற்றுக்கணக்கான கோடி சொத்துகள், ஒரு மகனை கொண்டு வரும்போது அவருக்கு அப்பா கூட இருந்த அந்த ஜென்ரேஷன் எல்லாமே வந்து தடுமாறும். அதில் எத்தனை பேர் மகனோட ஒத்து போவாங்கன்னு தெரியாது. மகன் அப்பாவோட இருந்தவங்க அத்தனை பேர் நான் களை அறுப்பேன்னு தான் அறுப்பார். இது சகஜம், இது உலக இயற்கை. கண்டிப்பாக அது மாதிரி தான் நடந்தது. அந்த மாதிரி தான் இப்போ மதிமுக நடக்குது. இதில் புதுசாக மல்லை சத்தியம் என்னத்தை கண்டுபிடிச்சார். நாங்கள் அவருடைய வலி எனக்கு புரியுது. வைகோவை விட்டு கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் போகாதவரை வைகோ இன்னைக்கு மகன் வந்த பிறகு ஓரம் கட்டிக்கிறார். இதுதான் உலகம். புதுசாக என்னத்தை கண்டுபிடிச்சிங்க. ஒரு பக்கம் இதே இதில் தேமுதிக எந்த கூட்டணியில் இருக்காங்கன்னே தெரியாது. ஆர்பி உதயகுமார் போய் இப்போ தேமுதிகவோட ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேயும் வந்துட்டு மகனை பிரதானப்படுத்தி தான் வந்து விஜயபிரபானை பிரதானப்படுத்தி தான் அந்த கட்சி நடந்துட்டு இருக்கு. அதிமுக தன்னோட கூட்டணியை வந்துட்டு வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை வந்துட்டு ஒவ்வொரு அமைச்சர்களையாக வச்சு தற்போது தொடங்கி நடத்திட்டு இருக்குங்கிறத பார்க்குறீங்களா சார்? தேமுதிக கொண்டு வரக்கான முயற்சி நடந்துட்டு இருக்குது. இப்படியா தேமுதிக கொண்டு வந்தணும்னு பார்க்குறாங்க, பாமக கொண்டு வந்தணும்னு பார்க்குறாங்க. என்டிஏக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அது ஒரு பவர்ஃபுல் அலையன்ஸ் தான். நிச்சயமாக அது பவர்ஃபுல் அலையன்ஸ் தான். ஒன்றுபட்ட அதிமுக, நான் இன்னமும் சொல்கிறேன், ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் என்டிஏக்குள்ளே கொண்டு வந்து பிஜேபி ஒதுக்குற சீட்டில் அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கிட்டு அவங்க போட்டி போடுற இடத்துல ஏடிஎம்கே போடக்கூடாது, ஏடிஎம்கே போடுற இடத்துல அவங்க போட மாட்டாங்கன்னு இருந்தாலே அந்த அலையன்ஸ், அந்த ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட் வந்துடுச்சு. ப்ளஸ் எல்லா குட்டி கட்சிகளையும் ஒன்று சேர்த்துக்கிறாங்க. அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி அந்த அலையன்ஸை விஜய் இல்லாமலே கூட அந்த அலையன்ஸ் டஃப் ஃபைட்டு கொடுத்து ஆட்சி மரத்தை உண்டாக்க முடியும். விஜய் அந்த பக்கம் போயிட்டான்னா முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளோதான், கேக் வாக்கு தான் அது. வந்து போவாரான்றதான் $1 மில்லியன் கொஸ்டின். விஜய் இல்லாமல் 2019 என்டிஏ அலையன்ஸை, டிடிவியையும் உள்ளடக்கிய என்டிஏ அலையன்ஸை அதிமுக பிஜேபியால் உருவாக்க முடியும்னா அந்த அலையன்ஸை ரொம்ப பவர்ஃபுல் அலையன்ஸாக இருக்கும். ஃபார் த ஃபஸ்ட் டைம் என்னுடைய உள்ளுணர்வு சொல்வது, முதன்முறையாக தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தான் எனக்கு தோணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசியாச்சு சார். இதில் இன்றைக்கும் ஒரு கொலை வந்து நடந்திருக்கு. ஒரு மாணவி, 12ஆம் வகுப்பு மாணவி வந்து குத்தி கொலை செய்யப்படலாம். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடங்கள் வந்து ராமேஸ்வரம். ஆமாம் சார், ராமேஸ்வரம் நடந்தது. காதல் தோல்வி, காதலிக்க மறுத்தது ரொம்ப சேடுங்க. இது வந்து இந்த செய்திகளை மீடியா வெளியிடுறதுலையும் பொறுப்பில்லாத தன்மையால் தான் இத்தகைய படுகொலைகள் நடக்கின்றன. காப்பி கேட் கில்லிங்னு வாங்க. காதலிக்கிற மறுத்த பொண்ணை 12ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன பொண்ணு, குழந்தை, அவளை கொலை பண்ணுறான்றது இந்த 10 பருவத்து காதல் நம்ம சொல்லுவோம்ல, இன்ஃபேச்சுவேஷன். ஸ்கூல் பசங்க பண்ணுறது, காலேஜ் பசங்க பண்ணுறதுல வந்து, அதாவது வந்து அண்டர் ஏஜ் கேர்ள்ஸை லவ் பண்ணுற பசங்க. இப்போ இந்த செய்தியை மீடியா வெளியிடுற முறையை பார்த்து இத்தகைய கொலைகள் பெருகும். அதுக்கு பேர் காப்பி கேட் கில்லிங்ஸ் வாங்க. லவ் பண்ணுற மறுத்தியா போட்டு தள்ளிடுறேன்றது. இந்த ஸ்வாதி மர்டர் நடந்தது 10 வருஷத்துக்கு முன்னால், அந்த மாதிரி. ஆகவே இதை மீடியா வெளியிடுறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இது முழுக்க சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்டதாக கூட நான் பார்க்கல. இப்போ நேற்றைக்கு வந்து இந்த ஜார்ஜ் டவுன் சென்னையில் கோர்ட்டில் வந்து கத்தியோட 2 கோஷ்டிகள் வெளிப்படையாக மோதிருக்காங்க. எடப்பாடி கூட சொன்னார், ஓப்பனாக பாரிஸ் கார்னரில் கத்தியோட கோஷ்டி சண்டை நடக்குது. அது அப்பட்டமான சட்டம் ஒழுங்கு கொலாப்ஸ். அது போலீஸ் பற்றின பயமே இல்லை, பட்டாக்கத்தி எடுத்துன்னு கோர்ட் வாசலை வெட்டிக்கின்னு ரோட்லேயே சண்டை போடுறாங்கன்னும் போது அது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கான அறிகுறி. ஆனால் இந்த ராமேஸ்வரத்தில் 12ஆம் வயசு படித்த குழந்தை, படிக்கிற பெண் குழந்தைய வந்து அவளை காதலிக்க மறுத்ததுக்காக கொல்றாங்கன்னா அது சட்டம் ஒழுங்குன்னு எனக்கு என்னமோ வருமானு தோணலை. இது வக்ர புத்தி, எதை பற்றியும் பயப்படாத தன்மையை பெண்களுக்கு எதிரான லவ் பண்ணி தான் தீரணும், பெண்ணை உடமையாக கருதுகிற ஒரு சமூகத்தில் தான் இந்த அவலம் நடக்கும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த 2வது கேஸில் மீடியா வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ப்ளே பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி மீடியா இதை க்ளோரிஃபை பண்ணும்பொழுது இந்த மாதிரியான படுகொலைகள் பெருகுகின்றன. காதலிக்க மறுத்த பொண்ணை போட்டு தள்ளினுன்றது அதுதான் ஆண்மைன்ற மாதிரியான தவறான புரிதல் இந்த 10 பருவத்தில் இருக்கக்கூடிய அண்டரேஜ் பாய்ஸு, டீனேஜ் பாய்ஸ்க்கு வருது. ஆகவே இது சமூகத்தோட பிரச்சனை. காதலிக்க மறுத்த 12ஆம் கிளாஸ் பெண் குழந்தைய கொல்றதுன்றது சமூகத்தோட பிரச்சனை, சமூகத்தோட தோல்வி. சென்னையில் பாரிஸ் கார்னரில் நடுத்தரில் 2 கோஷ்டி கத்தியில் வெட்டிக்கிறான்னா அது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. அதுக்கு போலீஸ் தான் பொறுப்பு உங்களுக்கு வந்து. ஸோ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சார், மோடியினுடைய வருகையும் அந்த மெட்ரோ மதுரை கோவை ப்ராஜெக்ட் பற்றி இது பழிவாங்கும் படலமாங்கிற மாதிரி முதலமைச்சர் தன்னோட ஸ்டேட்மெண்ட்லேயும் வந்துட்டு பேசியிருக்காரு சார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, எனக்கு என்னமோ மெட்ரோ மதுரை கோவைக்கு வேண்டவே வேண்டாங்க. இடம் தாங்க அடையுங்க, இடம் தான் அடையும். அங்கே தேவை சாலைகள் நல்லா இருக்குது. 20 லட்சம் மக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இடங்களில் தான் அவங்க மெட்ரோன்றாங்க. அது உண்மை. அது எனக்கு தெரிஞ்சு மதுரை அண்ட் கோவைக்கு மெட்ரோ வேண்டாங்க. அங்கே சாலை வசதிகளை பெரிதுபடுத்தி பேருந்துகளை அதிகப்படுத்தினாலே போதும். மெட்ரோ வந்து அங்கே அதீதமானது. அவங்க சொல்கிறது எனக்கு என்னமோ சரியாக தான் படுது. மத்திய அரசு சொன்ன பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியானது. இவங்க உடனே வந்து வேறு சில மாநிலங்களில், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இதே மக்கள் தொகை கொண்ட ஊர்களில் மெட்ரோ போட்டிருக்கேன்றாங்க. அது தப்பு, அது தப்புன்னு ஆர்கியூ பண்ணு. இப்போ நிராகரித்ததை தப்புன்னு சொல்லாதீங்க. மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ வேண்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும்.
அவையெல்லாம் நீங்கள் மெட்ரோ போடுற அளவுக்கான திட்டங்கள் இல்லை. இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்களேன், கோயம்புத்தூரில் சாலைகள் நல்லா தான் இருக்குது, பேருந்து வசதிகள் நல்லா இருக்குது, தனியார் வாகனங்கள் நிறையா இருக்குது. அதீதமான இன்னும் நீங்கள் கூடுதலாக பேருந்துகளை இயக்கினாலே அங்கே போதும். கூடுதல் பேருந்துகள் மதுரைக்கும் கோவைக்கும் போதும், மெட்ரோ தேவையே இல்லை. இந்த விஷயத்தில் எனக்கு மத்திய அரசோட முடிவு சரி என்று தான் எனக்கு படுகிறது. வழக்கம் போல் இதை அரசியலாக்குறாங்க தேர்தல் நெருக்கத்தில். 20 லட்சத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் பகுதிகள் மாவட்டங்களில் வந்து கண்டிப்பாக மெட்ரோ தேவையில்லை. அது இல்லாமல் அந்த மெட்ரோ பணி நடக்கிற 3-4 மாதம் வருஷங்கள் வந்து அந்த மக்கள் சிரமத்துக்கு, மதுரை மாதிரியான குறுகிய சாலைகளை கொண்ட ஊர்களில் பெரிய சிரமங்களுக்கு உள்ளாவார்கள். கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ தேவையில்லை, கூடுதல் பேருந்துகளை இயக்கி சாலைகளை நன்றாக பராமரித்தாலே போதும் அப்படிங்கிறது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அரசியல்வாதிகள் அவர்களுக்கே உரிய நோக்கத்தில் பேசுவாங்க, அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டியது. மோடியுடைய வருகையும் பெரிய அடுத்த அளவில் நடக்கக்கூடிய ஒரு இம்பாக்டான தமிழ்நாட்டினுடைய. பிரதம மந்திரி வந்திருக்காரு, அது என்ன பேச போறாருன்னு தெரியல. பேசின பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக இவங்க அதிமுகலேருந்து அவரை மோடி அவர்களை சந்திக்கிறார்கள்ன்றாங்க. அவங்க பீகார் தேர்தலுக்கு பிறகு உளவியல் ரீதியாக ஒரு உத்வேகத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள். நிச்சயமாக இது அவங்களுக்கு இது ஒரு பூஸ்ட் தான். மோடி பேசின பிறகு தான் நம்ம அது குறித்து கருத்து சொல்ல முடியும். செங்கோட்டையன் வந்து ஏற்கனவே கட்சியை ஒருங்கிணைச்சிடலாம் அப்படிங்கிற பேசிட்டு இருந்தாரு. தினகரன் இன்னமும் விஜய்ங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. இபிஎஸ் வந்து கூடாதுங்கிறதுல இருக்காரு. பாஜக சொல்லி நான் வந்து அந்த மாதிரி வந்துட்டு பண்ணேங்கிற மாதிரி செங்கோட்டையன் பேசியிருந்தாரு. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் தான் அந்த ஒருங்கிணைப்பு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன், இதுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசி முடிச்சிட்டாரு. வைத்தியலிங்கம் நான் ஏடிஎம்கேவில் வந்துட்டு திரும்ப வந்துட்டு இபிஎஸ்ட இணையறதா நான் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. ஊடகங்களில் வந்த செய்திலாம் பத்திரிகையில் வந்து தவறான செய்திங்கிறது அவரும் தெளிவுபடுத்தியிருக்கு. ஆனால் திமுக பற்றி அவர் பேசவே இல்லை, போகிறீங்களா இல்லையாங்கிறத பற்றியும். செங்கோட்டையனுடைய நிலைப்பாடு அவர் வாயில் வந்தெல்லாம் இப்போ பேசுகிறாருங்க செங்கோட்டையன். பிஜேபி அவரை கைவிட்டு விட்டது, அந்த விரக்தியில் தான் அவர் எவ்வளவும் பேசுகிறார். ஓபிஎஸ்ஐ பார்த்த பிறகும் செங்கோட்டையனுக்கு புரிதல் வரவில்லைன்னா அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பிஜேபி நம்பி போனால் தெருவில் தான் நிற்கணுன்றதுக்கு ஓபிஎஸ் ஒரு உதாரணம். இப்போ செங்கோட்டையன் வந்து அந்த நிலைமைக்கு வந்துட்டார். கோர்ட்டில் போய் கேஸ் போடுறது, ஈசியில் கம்ப்ளைண்ட்டு, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. 3 வருஷமாக கோர்ட்டில் கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டு, கீழ்கோர்ட்டு, மேல்கோர்ட்டு எல்லா கோர்ட்டுக்கும் போய் கடைசியில் கண்டது என்ன? ஓபிஎஸ். ஆகவே இது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் பிரச்சனைகளுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் தீர்வாகாது. செங்கோட்டையன் அவர்கள் பிஜேபியால் கைவிடப்பட்டிருக்கிறார், அதனால் அவர் இவ்வளவும் பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் 1 மாதம் 2 மாதம் இருக்குது. இப்போ ஜனவரி வாக்கில் சிச்சுவேஷன் கிளியர் ஆகும். எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும்னு பிஜேபி முயற்சி செய்து எடப்பாடி அந்த முயற்சியில் ஓரளவு ஒப்புக்கொண்டால், அதிமுகவில் சேராமல் இவங்கெல்லாம் ஒரு தனி அணியாக என்டிஏவுக்குள்ளே இருந்து அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட். இப்போ ஒரு பாசிபிலிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி இவங்களை அதிமுகவில் சேர்த்துக்க மாட்டார், சரி சேர்த்துக்க வேணாம், ப்ரெஷர் பண்ண வேணாம் எடப்பாடியை. ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையெல்லாம் தனியாக அணியாக செயல்படட்டும், அவங்க ஒரு ஏதோ பெயரில் ஒரு குழுவாவோ அணியாவோ என்டிஏக்குள்ளே இருக்கட்டும், அவங்களுக்கு பிஜேபி சீட்டு ஒதுக்கும், இவங்க எல்லாரும் என்டிஏக்குள்ளே இருப்பாங்க. ஏடிஎம்கே போட்டி போடுற இடத்துல இவங்க போட மாட்டாங்க, இவங்க போடுற இடத்துல ஏடிஎம்கே போட்டி போடாது. பிரச்சாரம் கூட நீங்கள் பண்ண வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த டீம் செய்யக்கூடியதுக்கு வாக்குகள் செதறாது அப்படிங்கிற அந்த ஒரு பாசிபிலிட்டியை நோக்கி நகர்த்துறாங்கன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அண்ணாமலை சைலண்ட் ஆகிட்டாரு. நயனா நாகேந்திரன் ஃபுல் ஃபோர்ஸோட சொல்கிறாரு, முருகனும் சொல்கிறாரு 2026 நிச்சயமாக இந்த அலைன்ஸ் வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம், திமுக வெளியேற்றப்படுங்கிறதுல உறுதியாகவே இருக்கிறாங்க. 2 பேருமே பேசுகிறது அது அப்படி தான் பேசுவாங்க. இப்போ தோத்துருவோம் பேசுவாங்க, தோத்த பிறகு வேறு மாதிரி பேசுவாங்க. கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது, நிறைய கட்சி வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நாக்கு, அரசியல்வாதிங்க நாக்கு இருக்குல்ல, அந்த நாக்கு வந்து அரசியல்வாதிகளோட நாக்கு வந்து எப்படி வேணா புரட்டு பேசும். அண்ணாமலை சைலண்ட். அண்ணாமலை இப்போ சைலண்டா இருக்காரு. சிங்கம் எப்போ பேசணும்னு தெரியாது, அந்த சிங்கம் எப்போ கர்ஜிக்கும்னு நமக்கு தெரியாது. அண்ணாமலையை வச்சுக்கிட்டு தேர்தலை இவங்க சந்திச்சாங்கன்னா பொங்கல் தான் என்டிஏக்கு. திமுகவான வெற்றி உறுதி. ஆகவே அதை அமித்ஷாவும் எடப்பாடியும் தான் கவலை பண்ணணும், நம்ம எதுக்கு கவலை பண்ணணும், அவங்க பிரச்சனை. நிச்சயமாக நம்மளுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்வி பதில் தமைக்கு நன்றி சார்.